ராமச்சந்திரா போப்பா, கருப்பன் ஆசீர்வாதம் வாங்கிப்பா போப்பா. தைரியமா இரு, உன் குடும்பத்துக்கு ஒன்னும் ஆகாது, நான் இருக்கேன். விஜய் மாமா, நீயும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. வா விஜய், வந்து வாங்கிக்கோ. வா ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. விஜய் 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 விஜய், எழுந்து பார்த்து மாறி வந்துரு. பார்த்து எழுந்து. அடி ஏதாவது பட்டுதா? கருப்பா. பூசாரி ஐயா, சாமியை மலை ஏத்துங்க. சரிங்க ஐயா. அடிங்க. ஏமா வாங்கம்மா, வந்து தனியா வந்துங்க. வாங்க. மரா, உனக்கு ஒண்ணும் இல்ல? ஒண்ணும் இல்ல. உயிர் நடுங்கி போச்சுடா. ஆபத்துல காப்பாத்துனது தப்பு இல்ல, அதுக்குன்னு இப்படியா பயமுறுத்திட்டா எல்லாரையும்? என்னாச்சு? என்ன நடந்துச்சு? பாத்தியா எப்படி கேக்குறான்னு? என்ன நடந்துச்சா? நீ கருப்பு சாமி வேஷம் போட்டு பொய்யா சாமி ஆடினியே, என்னடா மறந்துருச்சா? ஃப்ரீயா விடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகேண்ணா. டே கார்த்தியே, டேய் சத்தம் போடாதடா, கொஞ்சம் அமைதியா இரு. இங்க ஏன்டா வந்து ஒளிஞ்சிட்டு இருக்க? அதை ஏன்டா கேக்குற? உள்ள 2 பேரோட டார்ச்சர் தாங்க முடியலடா. இந்த 2 பொண்டாட்டிக்காரனுங்களாம் எப்படிதான் வாழ்றானுங்களோ தெரியலடா. அப்படி என்னடா டார்ச்சர் பண்ணிட்டாங்க? லவ் டார்ச்சரா? சரி வெளியே வா, பயப்படாம வா. வா. நீ வேறடா. டேய், விடிஞ்சா நான் குடுக்கிற டீயை தான் குடிக்கணும், நான் சுடுற தோசையை தான் நீ திங்கணும், நான் போட்டுக்க சொல்ற சட்டையை தான் நீ போட்டுக்கணும்னு 2 பேரும் போட்டி போட்டு டார்ச்சர் பண்றாளுங்கடா. அதுக்கு பேரு தானடா லவ் டார்ச்சரு. ராஜா வாழ்க்கை வாழ்ற. இத பாரு, சும்மா இரு சொல்லிட்டேன். பின்ன என்னடா, விஜி ஒரு பக்கம், பிருந்தா ஒரு பக்கம். நீ வேற சும்மா இரு, வெறுப்பேத்தாத. இந்தாங்க டீ குடிங்க. மச்சான் என்னங்க மச்சான், காப்பி குடிங்க. உங்களுக்காகவே நான் ஸ்பெஷலா போட்டது. ஓ ஸ்பெஷலா? கொஞ்சம் கஷ்டமான பொசிஷன் தான்டா. இல்ல பிருந்தா மாமா, ஆத்தருக்கு டம்ளர் கொண்டு வந்திருக்கியா? நான் கொண்டு வந்திருக்கேன் மச்சான். அந்த டம்ளர் கொடு. இந்தாங்க மச்சான். அது என்னடா பண்ண போற? அது கொடு. காஃபி கொஞ்சம். இந்தா காஃபி. பிருந்தா அதை கொடு. டீயும் கொஞ்சம். இத புடி. இந்தாப்பா இப்ப புடி. டேய் என்னடா இது? குடிடா. வேற வழி பிரகாத்தி.
இங்க பாருங்கம்மா, 2 பேரும் கேட்டுக்குங்க. பிருந்தா, நீ கொடுத்த டீயும் குடிச்சிட்டான். விஜய், நீ கொடுத்த காஃபியும் குடிச்சிட்டான். இனிமே பிரச்சனை பண்ணிட்டு இருக்க கூடாது, புரியுதா? தோசை சுடுறதா இருந்தா ஆளுக்கு ஒரு தோசை சுட்டு கொடுத்துருங்க. சட்னி தந்தா ஆளுக்கு ஒரு சட்னியை வச்சிருங்க. இவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தீங்க, அப்புறம் காசி ராமேஸ்வரன் எங்காவது சாமியாரா போயிடுவான், பாத்துக்கங்க. உங்க வாழ்க்கை தான் அதுக்கப்புறமா தருகிணத்துவம் போடும். மச்சான், நீங்க குடிச்சிட்டு வாங்க, நான் உங்களுக்காக வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன், வந்து குளிங்க. வெந்நீரா? வரேன். என்ன பிருந்தா, அந்த சைடு கவனிப்பு அதிகமா இருக்கேன். சும்மா இருங்க மாமா. நீங்க நடிக்க சொன்னாலும் சொன்னீங்க, இவர் ரொம்ப ஓவரா பண்றாரு. நானா? என்னடா பண்ண? அவகிட்ட ரொம்ப தான் குழஞ்சு பேசுறாரு. நான் ஏதாவது கோவப்பட்டா கூட அவளுக்கு தான் மாமா சப்போர்ட் பண்றாரு. அதுதானமா ஆக்டிங், அதத்தானே பண்ண சொல்லிருக்கோம். அவர் ஏதோ நடிக்கிற மாதிரி எல்லாம் தெரியல மாமா. நிஜமாவே அவளை பிடிச்சிருக்கோ என்னமோ. இங்க பாரு பிருந்தா, அப்பெல்லாம் நீ என்ன எதுவும் தப்பா நினைக்காத.